கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, தாய்மார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இன்றைக்கு 2வது நாளின் தராவி முடிவடைந்திருக்கிறது. சூரத்துல் பக்கரா என்ற அத்தியாயம் முடிவடைந்து சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடத்தினுடைய தராவி பயானை இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்ற பொது தலைப்பில் அதனுடைய குடும்பம் சம்பந்தமான மார்க்கம் சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய வசனங்களில் என்ன செய்திகள் சொல்லப்படுகின்றன என்ற விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நேற்று குடும்பத்தில் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய சந்ததிகளின் வருங்கால தன்மையை பற்றி நினைத்து அதை பற்றி கவலைப்பட வேண்டும் என்ற ரீதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சந்ததிகளை பற்றி எப்படியெல்லாம் கவலைப்பட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்காக வேண்டி எப்படி துஆ செய்தார்கள் என்ற விஷயத்தை குர்ஆன் கூறக்கூடிய ஒரு முறையில் நாம் சொல்லி காட்டினோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு உரிய செய்தி என்னவென்று சொன்னால், உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் திருமண வாழ்க்கையை பெரும்பாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். அது இஸ்லாம் காட்டக்கூடிய ஒரு வழிமுறை. திருமணம் செய்துவிட்டால் போதாது, திருமணம் செய்வதற்கு தகுதி வாய்ந்த ஜோடிகளை தேர்ந்தெடுப்பது என்பது இஸ்லாம் காட்டக்கூடிய முக்கியமான வழிமுறை. ஒரு ஆணாக இருந்தால் சிறந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஒரு பெண்ணாக இருந்தால் சிறந்த ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆக கணவன் மனைவி சாலிகானவர்களாக இருக்கும் போதுதான் அதிலிருந்து விளையக்கூடிய பிள்ளை செல்வங்கள் என்பவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில இன்று ஓதப்பட்ட பல வசனங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றன. இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டிய செய்திகளில் மதுவை பற்றி அல்லாஹ் சொன்னான், குடும்பத்துக்கு செய்யக்கூடிய செலவினங்களை பற்றி அல்லாஹ் கூறினான், ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசினான். அதே போல ஒரு குழந்தைக்கு எத்தனை வருடம் பால் புகட்ட வேண்டும், இதுக்கு ஒரு தாயின் கடமை என்ன என்ற விஷயத்தை அல்லாஹ் பேசினான். ஒரு தாய் சிங்கிள் பேரண்ட் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் தந்தையை இழந்தவராக இருந்தாலோ அல்லது தந்தையினால் தலாக்கு விடப்பட்டவராக இருந்தாலோ அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்ற விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசினார். ஒரு கணவன் இறந்துவிட்டால் ஒரு பெண் இத்தா இருக்கக்கூடிய காலம் 4 மாதம் 10 நாட்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் பேசினார். ஹித்பத் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தை தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயதார்த்தம் என்று சொல்லி நாம் பலவிதமான விஷயங்களை செய்கிறோமே, அதை எந்த அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்ற அழகான செய்திகளை அல்லாஹ் சொன்னார். அழகிய கடன், அதை பற்றியும் அல்லாஹ் பேசினார். ஆயத்துல் குர்சியை பற்றி அல்லாஹ் ஓதினார். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி சிறந்த வசனங்களாகிய ஆமனு ரசூலை பற்றி அல்லாஹ் பேசினார். இதெல்லாம் நாம் நம்முடைய மனதிலே ஒரு அடிப்படையான விஷயங்களை கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்ம சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு. இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்புக்குரிய செய்தி என்னன்னு சொன்னா, சூரத்துல் பக்ராவினுடைய 121வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறான். இந்த காலத்திற்கு இளைஞர்களுக்கும் வாலிப பெண்களுக்கும் தேவையான ஒரு முக்கியமான செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின் வலா அமத்துன் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவ் அஅஜபத்கும் வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு வலா அபதுன் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிகின் வலவ் அஅஜபத்கும் உலாயிக யதுஊன இலன் நார் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னத்தி வல் மக்ஃபிரத்தி பிஇذنி வயுபய்யினு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லஹும் யததக்கரூன் என்று அல்லாஹ் சொல்றான்.
வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின். முஷ்ரிக்கான இணை வைக்கக்கூடிய பெண்களை ஒருபோதும் நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். அவர்கள் முஃமினாக ஆகும் வரை, ஈமானை ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டாம். வலஅமத்தும் முஃமினத்தும் கைரும் மின் முஷ்ரிக்கத்தின் வலவ அஜபத்தும். அந்த இணை வைக்கக்கூடிய பெண்ணின் அழகும் அந்தஸ்தும் செல்வமும் உங்களை ஆச்சரியப்படுத்தினார். அவர் ரொம்ப உயர்ந்த குடும்பத்தில் உள்ளவர், ரொம்ப அழகானவர், ரொம்ப படிச்சவர், அந்தஸ்து உள்ளவர் அப்படின்னு நீங்க நினைச்சவளை நீங்க காதலிச்சிருந்தாலும் அவளை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். மாறாக ஒரு சாதாரண அடிமை பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு முஃமினான பெண் இவளை விட மிகச்சிறந்தவர். வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு. உங்களுடைய பெண் மக்களை இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். உங்களுடைய பெண் மக்களை இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள். வல அபதும் முஃமினும் கைரும் மின் முஷ்ரிகின் வலவ அஜபத்தும். அந்த ஆண்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய அழகு, அந்தஸ்து, கண்ணியம் உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரி, அதை விட இந்த இணை வைக்கக்கூடிய ஆண்களை உங்களுடைய மகள்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பதை விட ஒரு அடிமை ஆணுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுத்துக்கலாம், அது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த காலத்துக்கு தோல்வானதா இல்லையா? எத்தனையோ குடும்பங்கள்ல படிக்க போறேன் பேர் வழின்னு சொல்லி யாரையோ காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல வந்து பிரச்சனையை உண்டாக்கி 30 வருஷமா 25 வருஷமா வளர்த்து எடுத்த பெற்றோரை உதாசீனப்படுத்தி விட்டு முடிச்சா அவனைதான் முடிப்பேன், முடிச்சா அவனைதான் முடிப்பேன், நீங்களாம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி உதவி தள்ளி செல்லக்கூடிய எவ்வளவு மோசமான பிள்ளைகள் எல்லாம் இந்த காலத்துல இருக்கிறாங்க, நினைச்சு பாருங்க. ஆனால் இத வந்து வீட்டுக்கு வந்து சொல்லி நீங்க சம்மதிங்கம்மா, நான் அவளை வந்து பேசுறேன், மூமினா ஆயிடுவா அப்படிலாம் சொல்லக்கூடிய பிள்ளைங்க எத்தனை பேர்? கண்ணியமானவர்களே, இந்த வசனம் அருளப்பட்டதற்கு 2 விதமான காரணங்களை தஃசீரிலே எழுதப்படுகிறது. ஒரு காரணம் என்ன தெரியுமா? அபு மர்சத்துக்கு ஒரு மனிதர் இருந்தார். அவர் பேர் என்ன? அபு மர்சத் அப்படின்னு ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஆரம்பத்துல இணை வைக்கக்கூடிய காலத்துல மக்காவுல அனாக் என்ற ஒரு அழகான ஒரு பெண்ணை என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அந்த பெண்ணோடு பல தடவை தொடர்போடு இருக்கிறார். ஒரு கட்டத்திலே அவர் மூமினாக ஆகி மாறி மதீனாவுக்கு போய்விடுகிறார். மதீனாவில் ஒரு போர் நடக்குது. முஸ்லிம்கள்ல சில பேரை கைது பண்ணிக்கிட்டு மக்காவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த அபு மர்சத் அப்படிங்கிற மனிதரை மக்காவுல போய் ரகசியமா நம்ம முஸ்லிம்களை எங்க அடைச்சு வச்சிருக்காங்களோ அவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை கொடுத்து நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? அபு மர்சத்தை மக்காவுக்கு அனுப்புறாங்க. அபு மர்சத் மக்காவுக்கு வருகிறார். அந்த அனாக் என்ற பெண்மணி ஒரு தீய தொழில் செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். ஆனால் இவர் மறைந்து மறைந்து இரவு நேரத்துல இருட்டுல போன உடனே அந்த அனாக்குங்கிற பெண்ணு இவரை பார்த்துறார். உடனே பல காலங்களாக தொடர்புல இருந்த ஒரு காதலன் தனக்கு கிடைத்து விட்டான் என்ற எண்ணத்துல ஆனால் அந்த அபு மர்சதை தன்னோடு இருக்கும்படி அழைக்கிறார். அபு மர்சத் சொன்னார், இல்ல இல்ல, நான் இப்ப முஸ்லீம் ஆயிட்டேன், நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கெல்லாம் எனக்கு அனுமதி கிடையாது, ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்து இருப்பதற்கு எனக்கு அனுமதி கிடையாது, அதனால நான் வந்து நிச்சயமா இதை ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறார்? உறுதியாக சொல்கிறார். அனாக் சொன்னால் அப்படின்னா என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற உடனே அவள் கூச்சல் போட்டு ஊரை கூட்டிட்டான். என்னைய வந்து இந்த மாதிரி தப்பான முறையில அபு மர்சத் நெருங்கிட்டாரு அப்படின்னு உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஓடி வந்து அவரை அடின்னு அடிச்சு அவரை துரத்து விட்டான். மதீனாவுக்கு வந்த அந்த அபு மர்சத்துக்கு அனாக்கை மறக்க முடியல, அனாக்குங்கிற அந்த பெண்ணை மறக்க முடியல. என்னதான் அவன் மாட்டி கொடுத்தாலும் பல காலங்களாக தொடர்புல இருந்தவன், அவன் ரொம்ப அழகானவன், அதனால அவனை மறக்க முடியலைங்கிற எண்ணத்துல நபிட்ட போறான். போய் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனாக்குங்கிற ஒரு பெண்ணோடு நான் மக்காவோட தொடர்புல இருந்தேன்,
இப்ப போன இடத்துல என்னை பார்த்து அவர் என்னோடு தனிமையில் இருக்க அழைத்தால் நான் மறுத்து விட்டேன். ஈமான் என்னை அதை தடுத்து விட்டது என்று சொல்லிவிட்டேன். ஆனால் என்னை கல்யாணம் பண்ண சொல்றான். நான் அவளை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இருக்கிறார். வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின். அனாக்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முஷ்ரிக்கா இருக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க. அவன் முஸ்லீம் ஆயிட்டா, மூமின் ஆயிட்டா நீங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். இது ஒரு காரணம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, ஒரு பெரிய சஹாபி, ஒரு உயர்ந்த சஹாபி. அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவுடைய வரலாற்றுல ஒரு பெரிய தியாகத்தினுடைய வரலாறுலாம் சொல்லுவோம். மூத்தா போர்க்களத்துல எல்லாம் அவங்க எப்படி தியாகம் பண்ணாங்கிற விஷயத்தை எல்லாம் நம்ம வரலாறுல பார்க்கணும். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரிய நல்ல மனிதர். அவங்கள்ட்ட ஒரு வேலைக்கார பெண்மணி, அடிமை பெண், அந்த காலத்துல எல்லாம் அடிமை பெண் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு, வேலையில தவறு பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு பலான்னு அரைஞ்சிடறாங்க. அரைஞ்ச உடனே அவங்களுடைய மனசுல ஒரு திடுக்கம் வந்துருச்சு. ஆஹா, ஒரு வேலைக்கார பிள்ளைய, ஒரு அடிமை பெண்ணை இப்படி நம்ம அரைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு என்ன செய்யறாங்க, அந்த பெண்ணை என்ன செஞ்சிடறாங்க, விடுதலை பண்ணிடுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் அரைஞ்சிட்டேன், என்ன பரிகாரம் கேட்ட உடனே நீங்க அவளை விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம அந்த பெண்ணுக்கு வேண்டிய ஒழுக்கங்களையும் கல்வியையும் கற்றுக் கொடுத்து அந்த பெண்ணையே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, இது பெரிய விஷயம். அந்த காலத்துல அரபுகளுக்கு மத்தியில ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செஞ்சு அவளையே கல்யாணம் பண்றது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இத ஊர்ல என்ன செஞ்சிடறாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா பெரிய மனுஷன், அப்படி இருந்து ஒரு அடிமை பெண்ண உரிமை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு மாதிரி மட்டமா பேசினாங்க. ஆனா இது ஒரு சிறந்த செயல். இது ஒரு அடிமையை உரிமை விட்டுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அடிமையா இருந்தா இஸ்லாத்தினுடைய சட்டம் அந்த அடிமை பெண்ணை எப்படி வேண்டுமானாலும் உபயோகப்படுத்தலாம். அப்படி இருந்தும் கூட உரிமை விட்டு தன்னுடைய வாழ்க்கை துணையா ஆக்கிக்கிறது சாதாரண விஷயம் இல்லையா? அதனால மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி பேசுறாங்க. அப்பதான் அல்லாஹ் தந்த ஆயத்தை இருக்கிறான். அவர் என்ன செஞ்சாரு, தப்பா பண்ணாரு. ஒரு அடிமை பெண்ணை என்ன செஞ்சாரு, அழகா கல்வியை கற்றுக் கொடுத்து அவளை உரிமை விட்டு சுதந்திர பெண்ணாக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ செய்யக்கூடிய காரியங்கள்ல முஸ்லிம்க தான் கல்யாணம் பண்ணக்கூடாது தவிர மூமினா இருக்கக்கூடிய பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த ரெண்டு காரணங்களை இந்த வசனம் அருளப்பட்டதற்கான காரணமாக சொல்லி காட்டுகிறார். அருமையான பெரியார்களே, இங்க நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, கல்யாணம்ங்கிறது நமக்கு கிடைச்ச வாழ்க்கை துணை என்ற நிலையில் மட்டும் முடிந்து போவது கிடையாது. நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் பரம்பரையையும் பூத்து குலுங்கும் பூங்காவனமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை ஒரு பெண்ணிடத்திலே அல்லது ஆணிடத்திலே, இந்த ரெண்டு பேரும் இணைந்த வாழ்க்கையில தான் இருக்கு. ரெண்டு பேர்ல யாராவது ஏடாகுடமா மாறிட்டு போயிடலாம்னு வச்சுக்கீங்களேன், அந்த குடும்பம் நரகமா போயிடும். அதனாலதான் இந்த வசனத்துக்கு அடுத்த வசனம், அதுக்கு அடுத்த வசனம் 123வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க தெரியுமா, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபஅத்து ஹர்சக்கும், உங்களுடைய பெண்கள் மனைவிமார்கள் விளை நிலங்கள், விளைச்சல் நிலங்கள். அப்ப அந்த விளைச்சல் நிலம் நல்லா இருந்தாதான் அதிலிருந்து களைகள் எடுக்கப்பட்டு அருமையான முறையில அது என்ன, அதாவது சிறந்த முறையில பக்குவப்படுத்திருந்தாதான் விளையக்கூடிய விளைச்சல் நல்லா இருக்கும். அது தரிசு நிலமா போட்டுட்டு கண்ட செடிகள்லாம் வளரக்கூடிய நிலையில அதுல கொண்டு போய் யாராவது ஒரு நல்ல ஒரு விதைய, மிளகாய் செடிய அல்லது கத்திரிக்காய் செடிய வெண்டைக்காய் செடிய போடலாம்னு வச்சுக்கோங்க, அது ஒழுங்கா வளருமா? இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் மத்த அந்த வீணா போன செடிகள் உறிஞ்சிக்கும், இது பட்டு போயிடும். அப்படித்தான் ஒரு பெண்ணினுடைய நிலை. ஒரு பெண் அவளிடம் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள்லாம் களை எடுக்கப்பட்டு தூய்மையான ஒரு பெண்ணாக இருந்தால் அதன் மூலமாக வரக்கூடிய சந்ததிகள் சாலிகானவர்களாக வருவார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எவ்வளவு அழகான ஒரு இலக்கண ரீதியாக உவமையை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய விளை நிலங்கள். இதன் மூலமா அல்லாஹ் சூசகமா என்னத்தை சொல்றா தெரியுமா, நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜோடி எப்படி இருக்குன்னு சொன்னா
வருங்கால சந்ததிகளை சிறப்பாக வளர்த்தெடுக்கக்கூடிய ஜோடிகளாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். நம்ம இன்னைக்கு எதை தரமா வைக்கிறோம்? நம்முடைய மனைவியை தேர்ந்தெடுக்கணும் என்று சொன்னாலும், கணவனை தேர்ந்தெடுக்கணும் சொன்னாலும், நம்ம எதை ஒரு அதனுடைய தகுதியா நம்ம வைக்கிறோம்? நல்லா படிச்சிருக்கிறான், ஐடில வேலை செய்யறாரு, 3 லட்சம் ரூபாய் சம்பளம், 4 லட்சம் ரூபாய் சம்பளம், தொழுகிறாங்க. தொழுகை இல்லாட்டி என்ன பரவாயில்லை, நல்ல பையன், நல்ல குணம். தொழுகை பத்தி நம்ம நினைக்கிறோம்ல, தொழுகை இல்லாட்டி பரவாயில்லை, 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, 4 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அமெரிக்காவில் இருக்கிறார், தொழுகிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் அப்படியே என்ன அப்படி இப்படிதான் இருப்பான், பல வேற்ற தொடர்போட தான் இருப்பான். ஆனா அதெல்லாம் சரியா போயிடும், ஒரு கட்டத்துக்கு மேல சரியா போயிடும். இதா தகுதி? ஆனால் இதுவே ஒரு கட்டத்திலே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவை உண்டாக்கக்கூடிய நிலை வரும்போது, ஆஹா நம்ம தோத்து போயிட்டோமே, நம்ம பிள்ளை இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நெருப்பு குண்டத்துல போய் தள்ளி விட்டோமே, கவலைப்படமா இல்லையா? தொழுகை யாரிடத்திலே வருகிறதோ எல்லா விதமான நல்ல பண்புகளும் ஒரு இடத்திலே வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஒரு பெண் திருடுகிறார், ஆனால் அவர் தொழுகையாளி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூடிய சீக்கிரம் அவருடைய தொழுகை அவளை அந்த திருத்தனத்திலிருந்து தடுத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம பிள்ளைகளுக்கு ஜோடிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது, நல்ல இஸ்லாமிய பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றன, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற விஷயங்களை கவனிக்க வேண்டும். இந்த விஷயங்களை நாம் கவனித்து பிள்ளைகளுக்கு நம்ம ஜோடிகளை தேர்ந்தெடுக்கும் போதுதான் அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அமைந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அற்புதமான தியாகங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றன தெரியுமா? உம்மு ஹபீபா, நம்ம அடிக்கடி நம்ம சொல்வது உண்டு. உம்மு ஹபீபா யார் தெரியுமா? மக்கா நகரத்தினுடைய பெருந்தலைவர் அபூ சுஃபியான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதிர்த்து நடத்தப்பட்ட போர்க்களங்களில் பெரும்பான்மையான போரில் கலந்து கொண்ட ஒரு எதிரியாக இருந்தவர் அபூ சுஃபியான். மக்காவினுடைய நிரந்தர தலைவராக இருந்தவர். அபூஜஹல் இருக்கிற காலத்துல கூட அபூ சுஃபியான் தான் தலைவர். அப்படிப்பட்ட மாபெரும் செல்வாக்கும் செல்வமும் படைத்தவர், உயர் குடும்பத்தை சார்ந்தவர். நம்ம பாஷையில சொல்வதாக இருந்தால் அவர் ஒரு சிற்றரசர், அவருடைய மகள் இளவரசின்னு தான் சொல்லுவோம். அரசருக்கு பிறந்த மகள் இளவரசி, மகன் இளவரசர். அப்ப உம்மு ஹபீபா யாருன்னு சொன்னா மக்கா நகரத்தினுடைய இளவரசி. அப்படிப்பட்ட மாபெரும் அந்தஸ்துக்குரிய ஒரு பெண்மணி உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் என்று சொல்லப்படக்கூடிய மனிதரை கல்யாணம் பண்றாங்க. 2 பேரும் மகிழ்ச்சியா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்துலதான் நபி அவர்களுடைய போதனையை கேட்டு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் முஸ்லீம் ஆயிடுறாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியவுடன் குடும்பத்திலும் அந்த சமூகத்திலும் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடியின் காரணத்தினால் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. அந்த ஹிஜ்ரத் பண்ணி போனவர்கள்ல ஒரு குடும்பம் யாருன்னு சொன்னா இந்த உம்மு ஹபீபா அவர்களும் அவருடைய கணவர் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் அவர்களும் இருக்கிறார். 2 பேர் அந்த நேரத்துல கடல் கடந்து போறாங்க. அந்த காலத்துல கப்பல் இது மாதிரி பிளைட் இந்த மாதிரியான வசதி எல்லாம் இல்ல. பாய்மர கப்பலின் வழியாக மக்கா நகர மக்கள் கடலை பார்த்ததில்லை, ஜித்தாவுக்கு தான் போகணும் கடலை பார்க்கறதுக்கு. அப்படி இருந்தும் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் பண்ணி அபிசீனியாவுக்கு கடல் மார்க்கமா போறாங்க. எவ்வளவு பெரிய உயிரை பணயம் வச்சு போற பயணம் அது. அங்க போய் சேர்ந்ததுக்கு பின்னா அப்போ நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. உம்மு ஹபீபா நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்களுடைய மகள், அவங்களுடைய அசல் பேர் என்ன? ரம்லா. அவங்களுடைய அசல் பேர் என்ன? ரம்லா. ஆனா ஹபீபாங்கிற பெண்ணை பெற்றெடுத்ததின் காரணத்தினால் அவங்களுக்கு உம்மு ஹபீபான்னு பேர் வந்துச்சு. அபிசீனியாவுக்கு போய் சேர்ந்து அகதிகளா இருக்கிறாங்க. நஜ்ஜாஷி மன்னருக்கு ஆட்சியில, அது பெரிய நீண்ட வரலாறு நமக்கு எல்லாம் தெரியும். அங்க அகதிகளா இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, இந்த நாடு கிறிஸ்துவ நாடு, எனக்கு கிறிஸ்துவ மதம் ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால நான் கிறிஸ்துவனா மாறிட்டேன், நீனும் மாறிடு, நம்ம அகதிகளா இருக்க தேவையில்லை, நம்ம இந்த ஊர்ல சுதந்திர மனிதர்களா இருக்கலாம், கிறிஸ்துவரா மாறிட்டா இந்த ஊர் மக்களா மாறிடுறாங்கம்மா, அப்ப இந்த ஊர் பிரஜையா நம்ம ஆக்கிடுவாங்க, நமக்கு அகதிங்கிற ஒரு அந்த கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வந்துடலாம், நம்ம ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் சொல்றாரு. உடனே உம்மு ஹபீபாக்கு வந்துச்சு ஆத்திரம். அந்த நேரத்துல பச்சிளம் குழந்தை கையில இருக்கு, பச்சிளம் குழந்தை கையில இருக்கு. கணவன் இப்படி சொல்றாரு. கணவனை பார்த்து சொன்னாங்க,
நான் ஈமான் என்ற வெளிச்சத்தின் பக்கம் வந்தவன். திரும்ப நீ இருட்டுக்கு கூப்பிடுற, உன் துணை எனக்கு தேவையில்லை. நீ எப்ப ஈமான விட்டு குஃப்ரின் பக்கம் நீ வான் கூப்பிடுறியோ அன்றிலிருந்து நீ எனக்கு கணவன் இல்லை, போயிருங்க. பச்சை பிள்ளை நீ கையில வச்சிருக்கிற, எப்படி தனியா இருக்க முடியும்? பரவாயில்லை, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், என்னையும் என் பிள்ளையையும் காப்பாற்றுவதற்கு அல்லாஹ் இருக்கிறான், அவன் போதுமானவன், நீ போயிருங்க, இருந்து திரும்பி வந்துடாத அந்த பக்கம் அப்படின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஈமான். கடைசியா என்னாச்சு? அவர் போயிடுறார். உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் இஸ்லாத்தை விட்டு போயிடுறார். உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஸைனப் பின் ஜஹ்ஷ் அவர்களுடைய அண்ணன். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ஒரு பெரிய தியாகி இருக்கிறாங்க, அவருடைய அண்ணன். அப்படி இருந்து அவருக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கல, போயிட்டார். அப்ப அந்த ஒரு சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு இன்னொரு நாட்டுல இளவரசி மாதிரி இருந்த ஒரு பெண்மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இதை கேள்விப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? தூது அனுப்பி நஜ்ஜாஷி மன்னரின் மூலமாக மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால ஏறக்குறைய 15 வருஷத்துக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சேர்றாங்க. எவ்வளவு சிரமப்பட்டாலும் நான் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டேன், ஈமானை நீ எப்ப விட்டுட்டு போயிட்டியோ உன் பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் என்னை பாதுகாப்பான்னு சொன்னாங்களே, அப்படிப்பட்ட வழித்தோன்றல்களில் வந்தவர்களின் நாம். சமீப காலமாக அரசியல் மாற்றங்களின் காரணத்தினால் சில அரசியல்வாதிகளை நம்ம கூழ்படுத்துறதுக்காக வேண்டி ஈமான விட்டு விலகி போகக்கூடிய சமுதாயமா நம்மிலே பல பேர் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர்களுடைய பூஜை புனஸ்காரங்களிலே கலந்து கொண்டு ஈமானை பறிகொடுக்கக்கூடிய புர்கா போட்ட பெண்களும் தொப்பி போட்ட ஆசாமிகளும் எத்தனையோ பேர் உலா வருவதை பார்க்க முடிகிறது. இதா ஈமான்? எந்த நிலையிலும் என் உயிர் போனால் பரவாயில்லை, ஈமானை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபாக்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். குடும்பம்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? எவ்வளவு உயர்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஈமானுள்ள மனைவியை தேர்ந்தெடுக்கணும், ஈமானுள்ள கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் எல்லாம் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு ஆட்சியாளர். அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் நகர்வலம் வரக்கூடிய தன்மையே என்ன செய்யறாங்க? முதல்ல பழக்கப்படுத்துறாங்க. இரவு நேரத்துல அப்படியே உலா வருவாங்க, இருட்டுல போய் எந்தெந்த வீட்டுல கஷ்டப்படுறாங்க, எந்தெந்த வீட்டுல என்ன நடக்குதுங்கிறத அவர்கள் ரகசியமா பார்த்துட்டு காலையில அதற்கு செய்ய வேண்டிய தகுந்த பரிகாரங்களை செய்வாங்க. ஒரு தடவை நகர்வலம் வர்றாங்க, அப்ப இருட்டு தானே, அந்த காலத்துல வெளிச்சமா கிடந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு குடிசை வீட்டுக்குள்ள ரெண்டு பெண்மணிகள் பேசிக்கிற சத்தம் வருது. அப்படி செவத்துல பக்கத்துல நின்று காது கொடுத்து கேட்கிறாங்க. அம்மா, வயசான அம்மா சொல்றாங்க, மகளே காலையில விற்கக்கூடிய பால்ல கொஞ்சம் தண்ணியை கலந்து வை அப்படிங்கிறாங்க. மகள் சொல்றாங்க, அம்மா பால்ல தண்ணி கலந்து விற்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய அமீருல் முஃமினீன் சொல்லியிருக்காங்க தெரியுமா, இது அரசாங்க தடை சட்டம், இதை நீ மீறினா உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அமீருல் முஃமினீன் பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு, நம்ம வறுமை, நம்ம வயிற்று பொழப்புக்கு நம்ம செய்யறோம், கொஞ்சமா தண்ணிய கலை பரவாயில்லை. அந்த பெண்மணி, அந்த வாலிப பெண்மணி மகள் சொல்லுகிறாள், அம்மா அமீருல் முஃமினீன் சொன்ன சட்டம் அல்லாஹ்வுடைய சட்டம், அவங்க சுய இஷ்டத்துக்கு சொல்லல, அல்லாஹ்வுடைய சட்டத்தை சொன்னாங்க. அதை நம்ம கேட்கலன்னா அமீருல் முஃமினீன் பார்க்கல, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அதனால அல்லாஹ்வை பயந்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரகசியமா கேட்டுட்டு போயிட்டாங்க. காலையில சுபு தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னால தன்னுடைய ஆம்பளை பிள்ளையெல்லாம் கூப்பிட்டாங்க. ஏப்பா உங்களை யாருக்குப்பா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுல ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு உமர் அல்லாஹ்வுடைய மகன்கள்ல ஒருத்தர் ஆசிம். அவர் சொன்னாரு, அப்பா நான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்ன உடனே, ஒரு நல்ல பெண்ணை நான் சொல்றேன், அதை கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. சரி வாப்பா, நீங்க சொன்னா நல்ல பெண்ணா தான் இருக்கும். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அமீருல் முஃமினீன் அந்த நாட்டின் ஜனாதிபதி, வேற எங்கேயோ ஒரு ஜனாதிபதியா, கவர்னரா, வேற எங்கேயோ ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளவரசி பெண்ணை கொண்டு வந்து கல்யாணம் பண்ண போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த குடிசை வீட்டுக்கு ஆள் அனுப்புறாங்க. அந்த அம்மாவையும் மகளையும் கூப்பிட்டாங்க. நைட்டு நீங்க பேசிக்கிட்டதை கேட்டேன், நீ சொன்ன விஷயத்தையும் கேட்டேன், உன் மகள் சொன்ன பதிலையும் கேட்டேன், உன் மகளை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, என் குடும்பத்து மருமகளா எடுத்துக்கலாம் நான் ஆசைப்படுறேன், நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. என் மகளுக்கு யார் கல்யாணம் பண்ண போறது,
அப்படின்னு கேட்கிறான். என் மகனை கல்யாணம் பண்ணி வச்சுக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஆசிமை தன்னுடைய மகனை அந்த பெண்மணிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இப்படித்தான் பரிசுத்தமான சந்ததிகளை உருவாக்குவார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாம் உமர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேணுதல் மிகுந்த ஒரு உயர்ந்த ஒரு மாமனிதர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களை மாதிரி உமையாக்களினுடைய ஆட்சியாளர்களை யாருமே வரல. அப்படி விட்டு ரொம்ப பேணுதல். அவர்களுடைய ஆட்சி காலத்துலதான் ஆடும் ஓனாயும் ஒன்னா நின்று தண்ணி குடிக்குமா, அவ்வளவு நீதம். இவர்கள் யாரும் சொன்னா இந்த ஆசிம் அந்த பெண்மணியினுடைய வழித்தோன்றலிலே வந்த ஒரு பெரிய மகான். அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு தூய்மையா இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க, எவ்வளவு தூய்மையாக இருந்திருக்கும். இப்படிப்பட்ட மகத்தான நல்ல குடும்பங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், பரம்பரையினுடைய சிறப்புகளை உருவாக்க வேண்டும், குடும்பம் ஒரு குதூகலம் நிறைந்த பூங்காவனமாக மாற வேண்டும், அது சொர்க்கத்து குடும்பமாக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த காலத்து சஹாபாக்கள் இது மாதிரியான வழிகாட்டலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இது குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடிய போதனை. ஆனால் மோசமான பெண்களை தேர்ந்தெடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு மட்டும் ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னாரு, என் மகன் என்னை அடிக்கிறான், திட்டுறான், எட்டி உதைக்கிறான் அப்படின்னு சொன்னார். உமர் ரலியல்லாஹு ஆட்சியாளர் இல்லையா, உடனே ஒரு ஆளை கூப்பிட்டு, ஒரு இது காவலாளியை கூப்பிட்டு அவனை போய் பிடிச்சு இழுத்துடுவா அப்படின்றான். மகனை, வாலிபர் மகனை கூப்பிட்டாங்க, முன்னால் நிறுத்திட்டாங்க. குற்றவாளியினுடைய கூண்ட நிற்கிறார். ஏப்பா பாப்பா தானே பெத்து வளர்த்தாருல, கவனிச்சாருல, இப்ப வாலிப பருவம் வந்ததுக்கு பின்னால அடிக்கிறியா, அவரை திட்டுறியா, எட்டி உரைக்கிறியாம, என்னடா பணம் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. தந்தைக்கு செய்ய வேண்டிய மரியாதை உனக்கு தெரியாதா, தந்தைக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் உனக்கு தெரியாதா அப்படின்னு திருப்பி கேட்டாங்க. அந்த மகன் கேட்டானா, ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளை செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் நீங்க சொல்றீங்களே, ஒரு தந்தை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு கேட்டான். ஆமா, அதுல என்ன குறை வச்சாரு? அந்த பையன் சொன்னானா, இவர் கல்யாணம் பண்ண பெண் யார் தெரியுமா? மோசமான குணம் உள்ள பெண். எங்க அம்மா வந்து ஒழுக்கமான பிள்ளை கிடையாது, படிச்சது கிடையாது, அழிந்த கூட ஓடுனது கிடையாது, மோசமான குடும்பத்திலேருந்து பெண்ணை எடுத்தாரு. என்னை ஒரு அழிப்பாக ஓட வச்சது கிடையாது. சின்ன வயசுல கொஞ்சம் வளர்ந்த உடனே கலப்பைய கையில கொடுத்து தோட்டத்துக்கு போய் ஏறு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆடு மாடை மேய்க்க விட்டாரு, ஒட்டகத்தை மேய்க்க விட்டார், கழுவு விட்டார். ஒரு கல்வியை கூட எனக்கு கத்துக் கொடுக்கல. என்னுடைய தாயையும் ஒழுங்கா தேர்ந்தெடுக்கல, எனக்கு ஒழுக்கத்தையும் கத்துக் கொடுக்கல, படிப்பையும் கத்துக் கொடுக்கல. இப்படிப்பட்ட இந்த ஆளுக்கு வந்து நான் எப்படி மரியாதை செய்ய முடியும்? சாட்டையை கையில எடுத்து உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? தந்தையை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பட்டாது முதுகுல பார்த்து ஒரு சாட்டையால அடிச்சு, அது மட்டும் இல்ல, அந்த பையன் சொன்னாரு, எனக்கு இந்த ஆள் என்ன பேர் வச்சான் தெரியுமா? இந்த ஆள் வந்து உம்மாவையும் சரியா தேர்ந்தெடுக்கல, ஒழுக்கத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, படிப்பையும் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு பேரும் வச்சான். வந்தாரு பேரை வந்து ஜுருல்னு பேர் வச்சான். ஜுருல்னா வண்டுன்னு இருக்கும். சாட்டையால ஒரு போட்டு சொன்னாங்க, மகனுக்கு போய் ஜூல்னு பேர் வச்சீங்க, வண்டுன்னு பேர் வச்சீங்க, வண்டு என்ன உன்னை என்ன உத்தரமா கொடுத்து சொத்துதான் செய்யும், நல்லா கொத்துட்டு போ, நல்லா அனுபவி அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. இப்படித்தான் நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய குடும்பங்களுடைய நிலைமை இப்படித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தில் அழகான ஒரு வசனத்தை சொல்றான். அது நமக்கு அழகான பாடம். அல் கபீசாத்து லில் கபீசீன வல் கபீசூன லில் கபீசாத் வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன வத்தய்யிபூன லித்தய்யிபாத். எவ்வளவு அழகான வசனம், கவிதை படிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப அழகான வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல் கபீசாத்து லில் கபீசீன வல் கபீசூன லில் கபீசாத். அசுத்தமான ஆண்கள் அசுத்தமான பெண்களுக்கு சொந்தமானவர்கள், அசுத்தமான பெண்கள் அசுத்தமான ஆண்களுக்கு சொந்தமானவர்கள். வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன வத்தய்யிபூன லித்தய்யிபாத். ஆனால் சிறந்த பெண்கள் சிறந்த ஆண்களுக்கு சொந்தமானவர்கள், சிறந்த ஆண்கள் சிறந்த பெண்களுக்கு சொந்தமானவர்கள். இப்ப சிறந்த ஆண்கள் சிறந்த பெண்களை தான் கல்யாணம் பண்ணணும். இது யாருக்காக சொல்லப்பட்ட விஷயம் தெரியுமா? ஆயிஷா அம்மையாரின் மீது இட்டு கட்டப்பட்ட சமயத்திலே ரசூல் என்ற பரிசுத்தமான மாமனிதருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜோடி
ஆயிஷா அசுத்தமானவராக இருப்பாரு? நிச்சயமா அவங்க சுத்தமானவங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அழகான வசனம் தான். நம்முடைய சந்ததியும் நாமும் நம்முடைய குடும்பமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜோடிகள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய மணமக்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய குடும்பத்தை குதூகலம் நிறைந்த குடும்பமாக ஆக்கும். நாளை சொர்க்கத்து குடும்பமாக அல்லாஹ் நம்மை மாற்றுவதற்கு தகுதி வாய்ந்ததாக ஆகும் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். இதைத்தான் இன்றைய வசனம் 121வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். முஷ்ரிக்கான ஆண்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காதீர்கள், முஷ்ரிக்கான பெண்களை நீங்கள் திருமணம் முடிக்காதீர்கள். ஆனால் முஷ்ரிக்கான ஆண்களோ பெண்களோ அவர்களுடைய அந்தஸ்தாலும் கல்வியாலும் கண்ணியத்தாலும் அழகாலும் மிக சிறந்தவர்களாக உங்களுக்கு தெரிந்தாலும் சரி, மூமினான அடிமையா இருந்தாலும் மூமின கல்யாணம் பண்ணுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கக்கூடிய சிறந்த வாழ்க்கையை, தகுதி வாய்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.